வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வருவாய் கிராமத்துடைய வரைபடத்தை எப்படி டவுன்லோட் செய்கிறதுங்கிறத, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ கூகுளில் போய் டிஎன் லேண்ட் சர்வே tn.gov இன் டைப் பண்ணி சர்ச் கொடுக்கணும். சர்ச் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். முதல் பேஜில் முதல்ல செக் பண்ண இருக்கிற லிங்க்கில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு வரும். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மோடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் மேலே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் வந்து டேஷ்போர்ட்னு வருதுல்ல, அந்த இதில் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த டிரான்ஸ்லேட்டருங்கிறத நீங்கள் எது பண்ணிக்கணும். உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் வச்சுக்கலாம், தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் வச்சுக்கலாம். நான் தமிழில் வச்சுக்கிறேன். நமக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அதனால் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு எந்த நேரமும் எங்கும் இருக்குல்ல, அதுக்கடுத்து வரைபடம் பார்க்க அப்படின்னு இருக்கும். இது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அது பார்க்கலாம். அது கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம மாவட்டத்தில் 38 மாவட்டம் இருக்குது, 316 தாலுக்காக்கள் இருக்குது, 21 பெருநிறுவனங்கள், 155 நகரங்கள், 16,221 கிராமங்கள் இருக்குது, வருவாய் கிராமங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த நிலவளத்துடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு வரும் மேப்போட. அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இப்போ மேலே வந்து இந்த வரைபடங்களை பதிவிறக்குங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த சேவைங்கிறதுலையும் நம்ம மேலே சேவைங்கிறதுலையும் கிளிக் பண்ணாலும் வரும். இந்த வரைபடங்கள்ன்ட்டு கிராம வரைபடங்கள்னு இருக்கிறது கிளிக் பண்ணிக்கணும். அதில் வந்தோம்னா இந்த மாதிரி கிராம வரைபடங்கள்னு வரும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். 1, 2, 3 படிவங்கள் இருக்கும். இதெல்லாம் கண்டிஷன்ஸு. அதில் வந்து நம்ம மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கணும். கீழே மாவட்டம், தாலுகா, கிராமம், அதாவது வருவாய் கிராமம். எல்லா பேருக்கும் வருவாய் கிராமம்னா என்னென்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வருவாய் கிராமம்னா அந்த விஏஓ சொல்லுவோம்ல, நம்ம குரூப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான் வருவாய் கிராமம். நிறையா பேர் பஞ்சாயத்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம சொந்த கிராமத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிராமத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. குரூப்பு தான் வருவாய் கிராமம்ங்கிறது. இந்த நிறையா வீடியோக்களில் யாருமே சொல்கிறதில்ல. கொடுத்துட்டு நம்ம சமர்ப்பிக்க இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா கீழே இந்த மாதிரி வரும். நம்ம என்ன இது பண்ணணுமோ அது கீழே தேர்ந்தெடுங்கிறதுல கிளிக் கொடுக்கணும். அதில் கிளிக் கொடுத்துட்டு சமர்ப்பி கொடுத்துடணும். கொடுத்ததை பற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகி அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மின்னஞ்சல் அது இதுன்னு கேட்கும். இந்த சேப்பில் ஸ்டாரில் இருக்குது பாருங்கள். இதில் இது வந்து கண்டிப்பாக வந்து இதில் பூராமே நிரப்பி ஆகணும். இதில் கேட்கப்பட்ட விவரங்கள் என்னன்னு கொடுக்கணும். இந்த ஸ்டார் இல்லாத இடத்துங்களில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம்,
இது வந்து முகவரிலாம் 2 முகவரி கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஒரே முகவரியில் தான் இருக்கோம்னாலும் மறுபடியும் இன்னொரு முகவரியாக அடுத்ததுலையும் கொடுத்தே ஆகணும். நம்ம அப்படி கொடுத்து வரும்போது மாநிலம், மாவட்டம் தானாக வந்துடும். நகரம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க டவுன் என்னவோ அதை கொடுக்கணும். பின்கோடு தானாகவே வரும். தானாக வந்தால் பாருங்கள், இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் டைப் பண்ணிடுங்க. அடையாள சான்றுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு கொடுக்கணும். இந்த அடையாள சான்றுங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது அது என்னென்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்சா கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். அப்புறம் சேவையின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்கிறேன் அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு சமர்ப்பிக்க மறுபடியும் அதே மாதிரி வரும். 2 தாள் இருக்குது இந்த வருவாய் கிராமத்தில் வந்து 2 தாள்னால் நம்ம எஃப்எம்இ படம் வந்து அந்த வருவாய் கிராமத்துடைய படம் 2 பேப்பரில் அச்சிடுற அளவுக்கு வருது. இது வந்து எந்த வருஷத்தில் இந்த எஃப்எம்இ உருவாக்குனாங்க, அந்த வருவாய் கிராமத்துடைய எஃப்எம்இ எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்து வரைக்கும் சரி பண்ணாங்க அப்படிங்கிறது வரும். இது நிபந்தனையில் அதாவது நம்மளுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை 3 கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இது இருக்கும். 2 தாளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிடிஎஃப் எடுக்கிறதுக்கு 400 ரூபா கட்டணும். 400 ரூபா கட்டணம் செலுத்துறதுக்கு நம்ம உள்ளே பண்ணோம்னா கட்டணம் செலுத்துங்கிறத கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் கூகுள் பே இந்த மாதிரிலாம் வராது, ஜிபே, ஃபோன்பேலாம் வராது. யூபிஐ ஐடி போட்டுக்கலாம். டெபிட் கார்டு, அட்டை அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வாலெட் இருக்குது, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு பேப்பருக்கு வந்து 200 ரூபாங்க. 2 பேப்பர் நீங்கள் காப்பி எடுக்கணும்னா 400 ரூபா.